இளைப்பாறுதல் என்றால் என்ன? ஏசாயால ஒரு வசனம் இருக்கிறது. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். இளைப்பாறுதல், அமெரிக்கை. இன்னும் தெளிவாய் இயேசு இளைப்பாறுதலை பற்றி சொல்கிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 28ஆம் வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வனாந்திரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். என்னிடத்திலே வந்தால் நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் என்ன? அடுத்த வசனத்தில் அந்த இளைப்பாறுதலுடைய விளக்கம் காணப்படுகிறது. மனத்தாழ்மை. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் இந்த நுகம், சுமை என்றால் அது ஒரு பெரிய விஷயம். அடிமைகளா இருக்கிறவர்களுக்கு பார்த்தால் அந்த கழுத்திலே அவர்கள் வைக்கப்பட்ட நுகம் மிகவும் பாரமானதா இருக்கும். ஒரு சுமையை தூக்க சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவ்வளவு பாரமா இருக்கும். எகிப்தில் இருக்கும் போதெல்லாம் அடிமைத்தனத்தில் அந்த செங்கலை தூக்கி கொண்டு அவர்கள் போனார்கள், வண்டிகளை இழுத்து கொண்டு போனார்கள். அந்த வண்டியின் நுகம் என்று சொன்னால் அந்த வண்டியில் இருக்கக்கூடிய நுகம் இழுக்கவே முடியாது, அவ்வளவு பாரமா இருக்கும். அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். தாழ்மை. அந்த ஒரு தாழ்மை இருந்து விட்டது என்று சொன்னால் அதிலிருந்து அநேக கனிகள் புறப்பட்டு வரும். ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். 9 கனிகள். இதுல தாழ்மை இருக்கிறதா? அப்ப தாழ்மை அது கனி அல்லவா? இல்லையா? ஏன் ஆண்டவர் தாழ்மையை மறந்து விட்டாரா? தாழ்மைதான் அந்த நிலம், அந்த மண். அந்த தாழ்மையிலே முளைத்து வருகிறது தான் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதுதான் தேவனுடைய மகிமை. அந்த மகிமை வளர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அடிப்படை அஸ்திபாரமே தாழ்மைதான். ஆகவேதான் தாழ்மையை இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அன்பை கற்றுக்கொள்ளுங்கள் என்றால், இரக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் நான் சொல்லவில்லை. பிரதானமாய் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு மனிதன் தாழ்மையா இருந்தால் அவனுக்குள்ளே கிறிஸ்துவனுடைய சுபாவம் தானாக வந்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, அதுக்கு மாறாக ஒரு மனிதன் பெருமையுள்ளவனாக இருந்தால் சாத்தானுடைய குணங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே இங்கே நான் வாசிக்கிறோம், தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டோடைய நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொன்னால் கானான் தேசத்திலே வந்து விடுங்கள், உங்களுக்கு அங்கே அடிமைத்தனமே இல்லை, நல்ல ஒரு வாழ்க்கை என்று சொல்லுகிறார். இப்பொழுது நமக்கு ஆவியிலே ஆத்மாவில் இருக்கக்கூடிய வாழ்க்கை, அந்த ஆண்டோடைய மகிமையை பெற்றுக்கொள்ள அந்த இளைப்பாறுதல், ஒரு சமாதானம், ஒரு சாந்தம், ஒரு நிம்மதி, ஒரு நம்பிக்கை, நித்திய நம்பிக்கை, அதை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் நாம் தேவனுடைய வழிகளை நாம் அறிந்துள்ளா இருக்க வேண்டும். ஆண்டவர் கிரிகளை மட்டும் பார்த்தால் போதாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் கிரிகளை மட்டும் பார்த்தால் போதாது. ஆகவே நாம் பார்த்தோம், ஆண்டவர் இளைப்பாறுதலை அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லிவிட்டார். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், என்னுடைய ஸ்பாவத்திற்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாற மாட்டீர்கள். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்தார் என்று சொன்னேன். நான் அதிலிருந்து ஆரம்பித்தோம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். நமக்கும் அதே வார்த்தையை சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவ ஆவியானவர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதே வாக்கு தத்தத்தை இங்கே சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கென வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. அது என்ன இளைப்பாறுதல் சொன்னால், அந்த திவ்ய ஸ்பாவம். அதான் இளைப்பாறுதல். பிரியமானவர்களே, ஆண்டுடைய மகிமையை பெற்றுக்கொள்வது அதுதான் இளைப்பாறுதல். ஆண்டுடைய சாயல் தான் நமக்கு மெதுவாய் இருக்கிறது. நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆகவே தான் யோவான் அதை அனுபவித்து விட்டார். 95 வயதிலே யோவான் அப்போஸ்தலர் அனுபவித்து அவர் சொல்கிறார், அவருடைய கட்டளைகள் நமக்கு, அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவர்களே அல்ல. அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையும் ஆண்டுடைய வாழ்க்கையும் ஒன்றித்து விட்டது. அந்த சுபாவம் அப்படியே கலந்து விட்டது. இப்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய எந்த வசனமா இருந்தாலும், எந்த வார்த்தையா இருந்தாலும் அது எனக்கு பாரமே அல்ல, லகுவாய் கை கொள்ளுகிறேன். எவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கை பிரியமானவர்களே. இந்த இளைப்பாறுதலிலே நாம் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருப்போம்.
ஏனென்றால் 2ஆம் வசனத்தில் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. எந்த வசனம் என்றால், கானான் தேசத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், வாருங்கள் அதை சுதந்திரத்துக் கொள்வோம். கண்டிப்பாய் என்னாகமும் நீங்கள் 13ஆம் அதிகாரத்தில் இதையெல்லாம் வாசிக்கலாம். நீங்கள் நேரம் இருந்தால் வீட்டில் தான் இருக்கிறீர்கள், நீங்கள் நேரம் கிடைக்கும்போது வாசித்து பாருங்கள். என்ன கேட்டார்கள்? நாம் போய் மேற்கொள்ள முடியும். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது, எளிதாக அவர்கள் மேற்கொள்ளலாம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று எவ்வளவோ சொல்லுகிறார்கள் யோசுவாவும் காலேபும். அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் அன்றைக்கு கேட்ட வார்த்தை அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. மீண்டுமாய் எகிப்துக்கே போகலாம் என்று சொன்னார்கள். 3ஆம் வசனம் பாருங்கள், விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறலை பிரவேசிக்கிறோம். இந்த எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே பிரவேசிப்பது என்பது அவ்வளவு முக்கியமுள்ள ஒரு வார்த்தையா இருக்கிறது. 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் பிரவேசிப்பது, 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், 3ஆம் வசனத்திலே 2 முறை வாசிக்கிறோம், 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் அவர்கள் பிரவேசிப்பது, 6ஆம் வசனத்திலே 2வது வாசிக்கிறோம் கீழ்ப்படியாமனால அதில் பிரவேசிக்கவில்லை என்று, 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் பிரவேசிப்பது பிரவேசிப்பது பிரவேசிப்பது. எதற்குள்ளாக? திவ்ய சுபாவத்திலே நாம் பங்கு பெறும்படியாக நாம் பிரவேசிப்பது. ரட்சிப்படைந்து அதிலே மட்டும் திருப்தியாக இல்லாதபடி, ஆண்டவரே உடைய சாயலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே, உடைய ஆண்டவரே இந்த நல்ல தன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், உடைய குணாதிசயங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே பிரவேசம் என்பது அதான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். 1ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறோம், இந்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால். இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கிறது, நாம் என்ன செய்ய வேண்டும்? எபிரேயர் 6:17 வாசிக்கிறோம். எபிரேயர் 6:17, அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு என்று வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்திலே பாருங்கள், எபிரேயர் 6:11, நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து. பொறுமை வேணும். அவங்களுக்கு பொறுமையே இல்லை. கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். யோசுவா காலேபு சொல்லுகிறதை கொஞ்சம் பொறுமையாய் கேளுங்கள் என்று மோசே கத்தியிருப்பார், ஆரோன் சத்தம் போட்டு சொல்லியிருப்பார், விசுவாசிக்கக்கூடிய எத்தனை ஜனம் சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு பொறுமையே இல்லை. இல்ல 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 எங்களுக்கு முடியாது முடியாது முடியாது, பொறுமையே இல்லை. ஆகவேதான் இங்கே சொல்லுகிறார், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள். இங்கெல்லாம் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அங்கே நமக்கு நம்பிக்கை வேண்டும். நான் ஏதோ ஒரு இடத்துல போய் இருக்கும்பொழுது ஒரு பையனை பார்த்தேன். ஒரு ரோட்ல நின்று கொண்டிருந்தான். இருட்ட போகிறது. எங்கப்பா உங்க வீடு இருக்கிறது? நான் உன்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டு விடுகிறேன் என்று சொன்னேன். நீ வண்டியில் ஏற்கொள். இல்லை வேண்டாம் வேண்டாம், எங்க அப்பா வரேன்னு சொல்லி இருக்கிறாரு, கண்டிப்பா வருவார். எத்தனை மணி ஆனாலும் எங்க அப்பா என்னை வந்து கூட்டிட்டு போவார். எங்க அப்பா சொல்லி இருக்கிறார். ஆகவே எனக்குள்ளாக ஒரு நம்பிக்கை, நான் உங்க கூட வரமாட்டேன், எங்க அப்பா சொல்லி இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா பிரியமானவர்கள்? உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? நீங்க சொல்ல முடியுமா? என்னுடைய அப்பா எனக்கு சொல்லி இருக்கிறார், ஆகவே எனக்கு பொறுமை இருக்கிறது. இந்த அழிவுக்கு எதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். இதிலே நான் கிறிஸ்துவனுடைய சாயலை நான் முற்றிலுமாய் பெற்றுக்கொள்வேன், இயேசுவை போல மாறுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப எனக்கு உடனே அப்படி இருப்பது போன்ற தெரியவில்லை, ஆனாலும் நான் பொறுமையா இருக்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு வரையும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முடிவு வரைந்தும் அந்த நம்பிக்கையை அவர்கள் காண்பிக்கவில்லை, நம்பிக்கை இழந்து விட்டார். ஆகவேதான் நாம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி. அவர்களால் பற்றி கொள்ள முடியவில்லை, வழுவி போகிற இருதயம். ஆனால் நாம் பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடு வந்த நமக்கு ஆண்டவர் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். ஏன் பொய்யுரையாத தேவன்? உன்னை சொல்லிட்டு செய்யாம இருப்பாரா? ஆண்டவர் பொய் சொல்லிட்டார் நம்ம சொல்ல முடியுமா? என்னுடைய மகிமையை நான் உனக்கு தருவேன் என்ற வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். பொய்யுரையாத தேவன். அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனமாற மனிதன் அல்ல, பொய் சொல்ல மனமாற மாந்தர் அல்ல, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, பொய்யுரையாத தேவன். ஏன் இந்த வசனம் இங்கே வந்திருக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் பொய் சொல்லுகிறார், கானான் தேசத்தை கொடுப்பேன் 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 பொய் சொல்லிவிட்டு இப்ப நம்மளை கொண்டு வந்து இங்க பிரச்சனை நிறுத்துறார். நம்ம அங்க போனா செத்து போயிடுவோம், மறித்து விடுவோம், தோற்கடிக்கப்படுவோம், பொய் சொல்கிறார் என்று வாயை திறந்து சொல்லாவிட்டாலும் அதை தான் நம்பினார்கள். அவிசுவாசம்.
விசுவாசம் என்றால் தேவன் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ளவர் என்பது விசுவாசம். அவிசுவாசம் வாக்குத்தத்தம் பண்ணவர், பொய் சொல்கிறவர். அவிசுவாசம் அவிசுவாசம். விசுவாசத்துக்கும் அவிசுவாசம் என்ன வித்தியாசம்? வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ளவர் என்று சொல்லி பொறுமையாய் உறுதியாய் இருப்பது விசுவாசம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் பொய் உரைக்கிறவர், பொய் சொல்லுகிறவர். எனக்கு பொறுமை இல்லை, அதெல்லாம் நம்ப முடியாது, எனக்கு இப்பவே நான் திரும்பி போறேன். அவிசுவாசம். அவிசுவாசம் இருதய கடினம், கீழ்ப்படியாமை. இதனாலே அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும். பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் நம்பிக்கை என்று வருகிறதோ அங்கெல்லாம் உறுதி என்ற வார்த்தை வருகிறது. இன்னும் 2-3 இடங்களை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். எங்கெல்லாம் நம்பிக்கை என்ற வார்த்தை வருகிறதோ அங்கே உறுதி, சாலிட் கிரிப். சமீபத்திலே சகோதரர் ஜாக் அவர்கள் மொழி கொடுத்த செய்தியை நாம் தமிழிலே மொழிபெயர்த்து போட்டுக் கொண்டிருக்கிறோம். அதிலே கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு திடமான பிடிப்பு என்று இப்படி இதை வைத்து காண்பிப்பார். திடமான பிடிப்பு, சாலிட் கிரிப். எப்பொழுது அந்த கிரிப் வரும்? நமக்கு நம்பிக்கை இருந்தால் தான். அவர் உண்மையுள்ளவர் என்று நாம் அறிந்தால் அந்த நம்பிக்கை நமக்கு உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. அந்த திரைக்குள்ளே அவர் பிரவேசித்திருக்கிறார். அந்த பிரவேசித்திருக்கிறார் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரியமானவர்களே. நாம் பிரவேசிக்க போகிறோமா? பிரவேசித்திருக்கிறோமா? அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோமா? ஏற்கனவே ஆண்டோடைய சுபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்து விட்டோமா? நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறதா? நான் கண்ணோட்டத்திலே பேசின விதம் இப்பொழுது மாறி இருக்கிறதா? இல்ல அதே மாதிரி பேசிட்டு இருக்காரு. 5 வருஷம் 10 வருஷம் சபைக்கு போயிட்டு இருக்காரு, ஆனா ஒரு பேச்சுல மாற்றம் இல்லை அப்படின்னா நீங்க ஒன்னும் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. அதே மாதிரிதாங்க பேசுறார். அவங்க அப்பா அம்மாட்ட அதே மாதிரி தான் பேசுறார், பிள்ளைகிட்ட அதே மாதிரி தான் பேசுறாரு. அன்பே இல்லை. அல்லது அம்மா பத்தி அப்படி சொல்றாங்களா பிள்ளைங்க? மாற்றமே இல்லை. ஆக இந்த நம்பிக்கை நமக்கு ஆத்தும நங்கூரமா இருக்குது. நங்கூரம்னா என்ன? பயங்கர அலை, கடலிலே சீற்றம், புயல் அடிக்கிறது, கப்பல் ஆடுகிறது, எங்க போனாலும் ஆடுகிறது. அதுல நங்குரம் போடும்பொழுது என்ன ஆகிறது? அந்த ஆடக்கூடிய கடலுக்கு ஆழமாய் போய் ஆடாத மண்ணுக்குள்ளே போய் சொருகிறது. இப்பொழுது கப்பல் நிலையாய் நிற்கிறது. தான் நம்முடைய நம்பிக்கை. உங்களுக்கு எனக்கு அந்த நம்பிக்கை தான் நமக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆடாமல், எவ்வளவு காற்றடித்தாலும் புயல் வந்தாலும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நங்கூரமாய் இருக்கிறது. எது என்று சொன்னால் நம்பிக்கை. அவர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் பொய்யிராத தேவன், அவர் மாறமாட்டார். எங்கெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் என்று வாசிக்கிறோம், அங்கெல்லாம் அவனுடைய வருகை குறித்து நாம் வாசிக்கிறோம். வருவேன் என்று சொன்னவர் அவர் திரும்ப வருவார். வாக்கு பண்ணினவர். நம்பிக்கை அது நமக்கு ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். உறுதி. ஆகவேதான் நாம் இங்கே எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்திலே, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். கிறிஸ்துவோடு கூட பங்காளியாயிருப்போம். அவரோடு நாம் உடன் சுதந்திரராயிருப்போம் என்று பவுல் சொல்கிறார். அவரோடு கூட நாம் பாடுபட்டால் அவரோடு ஆளுகையும் செய்வோம், பங்காளியாயிருப்போம், அவருடைய திவ்ய சுபாவத்திலே பங்கு பெறுவோம் என்று நாம் வாசிக்கிறோம். உறுதி, நங்கூரம். ஆகதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டுமானால், இந்த உறுதி நமக்கு வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 23ஆம் வசனத்திலே, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். நம்பிக்கை இந்த இடத்துல வருகிறது, உறுதியும் இங்கே வருகிறது. அதோடு என்ன வருகிறது? அறிக்கை செய்வதிலே உறுதியா இருப்போம். ஆண்டவர் நம்முடைய சுபாவத்தை எனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். அது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். சாத்தானுக்கு முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும், தேவனுக்கு முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும், சபையாருக்கு முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும். அங்கேயும் பாருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. நாம் உறுதியா இருக்கும்படி, இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும்படி என்ன செய்ய வேண்டும் என்று 25ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும், ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும். நேற்று தினத்திலே சகோதரர் சந்தீப் அவர்கள் வாலிபர் கூட்டத்திலே ஒரு வசனத்தை பகிர்ந்து கொண்டால், அதுவும் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கிறது. என்னவென்றால், பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாள்தோறும்
பாவத்திலே கடினப்பட்டவர்களுக்கு கடினப்படாதவர்கள் புத்தி சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். நான் கடினப்பட்டு போகாம இருக்க முடியும். நான் புத்தியை கேட்கிறவனா இருக்க வேண்டும், புத்தி சொல்லுறவனா இருக்க வேண்டும். புத்தி சொல்லுன்னு சொன்னால் தமிழில் எப்படி மொழிபெயர்த்திருக்கிறார், உற்சாகப்படுத்த வேண்டும். கொஞ்சம் நம்பிக்கை குறைந்த அவருக்கு உற்சாகப்படுத்துங்க. அந்த நம்பிக்கையில் அப்படியே அனலா இருக்கட்டும். ரோமர்லே ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது, அதை எடுக்க முடியும் நினைக்கிறேன். 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று நான் வாசிக்கிறோம். அந்த உறுதி நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. அது எப்படி என்றால், அசைவில்லாமல் உறுதியாக இருப்பதற்கு நாம் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல. ஆகவே தான் இது போல ஜூம் மீட்டிங்லையும் சபை கூட்டங்களிலேயும் இடைநாள் கூட்டம் வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் என்று எண்ணக்கூடாது. அந்த வார்த்தை தான் நமக்கு நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்க முடியாய் உதவி செய்கிறது. அப்படியே நாம் வேதத்தை நாம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். இங்கே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? 11ஆம் வசனம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். பிரவேசம் பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இங்கேயும் நான் வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்திலே, அவருடைய நம்மை தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே நாம் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மேலே விசுவாசத்தை குறித்து வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்திலே விசுவாசத்தை பெற்றவர்கள் அதோடு நின்று விடக்கூடாது. எகிப்திலிருந்து விடுதலையானவர்கள் அதோடு நின்று விடக்கூடாது. விசுவாசத்தை பெற்றோரும் அதோடு நின்று விடக்கூடாது. ஆகவே தான் 5ஆம் வசனத்தை சொல்கிறார், உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும். இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசுவா காலேபை எண்ணிக்கொள்ளுங்கள். அவங்க விசுவாசத்தோடு போனார்கள். விசுவாசத்தோடு அவர்கள் என்ன இருந்தது? தைரியம் வந்து பயந்து ஓடவில்லை. கர்த்தர் நமக்கு கொடுப்பார், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், இவர்களை பாதுகாத்து அந்த நிழல் போய்விட்டது. விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இவைகளை கூட்டி வழங்குங்கள். இவைகள் இல்லாவிட்டால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? வீணரும் கண்ணியற்றலுமாய் மாறிவிடுவீர்கள். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான் என்றால், இயேசுவை அறிகிற அறிவிலிருந்து ஆரம்பிக்கிறது 2ஆம் வசனம். அந்த இயேசுவை அறிகிற அறிவு எதை உண்டாக்க வேண்டும் என்றால், நமக்குள்ள இந்த ஆவியின் கனிகளை உண்டாக்க வேண்டும். விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இவைகள் எல்லாம் உண்டாயிருந்து பெருக வேண்டும், அதுல வளர வேண்டும். அப்படி நாம் வளரவில்லை என்று சொன்னால், அவரை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணராய் கனியற்றவளாய் தான் இருக்கிறீர்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நம்மை வீணராய் கனியற்றவளாய் மாற்றிவிட்டதா அல்லது கனி உள்ளவர்களாய் மாற்றிவிட்டதா? கனி உள்ளவர்கள் என்று சொன்னாலும் ஒன்றுதான், அவனுடைய சுபாவத்திலே வளர்கிறவர்கள், அவருடைய மகிமையை பெறுகிறவர்கள் என்றாலும் ஒன்றுதான். ஆகவே சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஆண்டவரை அழைத்திருக்கிறார். உண்மையுள்ளவர், அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைத்திருக்கிறார். அதான் அவருடைய பரம அழைப்பு. பரம அழைப்புக்கு பரிசுத்த பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, இப்படி நீங்கள் செய்தால் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஆகவே நாம் இந்த ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்புக்குள்ளாய் நாம் பிரவேசிக்காதபடிக்கு, கொள்ளாத அவிசுவாசமுள்ள இருதயம் நமக்குள்ளாய் உண்டாகாதபடி, வழுவி போகிற இருதயம் உண்டாகாதபடி எபிரேயரில் வாசித்தது போல நாம் ஜாக்கிரதையா இருப்போம். தேவன் நம்மை அழைத்தவர், உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில நாம் அசையாதவர்களாய் உறுதியானவர்களாய் நாம் தரித்திருப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் பார்த்து நாங்கள் எச்சரிக்கப்படும்படியாக வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எகிப்திலிருந்து விடுதலை அடைந்தாலும் 40 ஆண்டுகள் தேவனுடைய வழிகளை கண்டாலும் ஆண்டவரே அவர்கள் இளைப்பாறுதல்களை பிரவேசிக்க முடியவில்லை. கர்த்தாவே, அவருடைய நம்பிக்கையின்மையினாலே, அவிசுவாசத்தினாலே, ஆண்டவரே கீழ்ப்படியாமையினாலே, தேவனுக்கு செவி கொடுக்காதபடினாலே, ஆண்டவரே இது எங்களுக்கு எச்சரிப்பா இருக்கட்டும்.
எங்களை நீர் அழைத்த உண்மையுள்ளவர் கர்த்தாவே, நீர் அப்படியே செய்வீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கை கர்த்தாவே எப்பொழுதும் நாங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ளட்டும். எங்களுக்கு ஆத்ம நங்கூரமா இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை அழைத்தவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், நீர் பொய்யுரையாத தேவன். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருவராயிலும் பின்வாங்கி போனவர்களாய் காணப்பட வேண்டாம். நம்பிக்கை அறிக்கையிடுவதிலே கர்த்தாவே நாங்கள் உறுதியா இருக்கட்டும். உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.